வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைத்தண்டு பொரியல். அதுக்கு வாழைத்தண்டை எடுத்துக்கணும். அதை நல்லா இந்த மாதிரி இப்படி தின்னாக வெட்டணும். வெட்ட போப்புற அதுக்கு நடுவில் ஒரு நூல் மாதிரி வரும். அந்த நூல் அப்போவே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்படி குட்டி குட்டியாக இருந்தால் இதே மாதிரி நூலாக இருக்கும். இந்த நூலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா சாட போப்புற நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும் இதே மாதிரி. அதுக்கடுத்துட்டு 50 கடலைப்பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து நல்லா இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சோள கடுகு, சீரகம், 2 வத்தல், கொஞ்சோள கருவேப்பிலை, அடுத்து ஒரு வெங்காயம் நல்லா கிண்டி விடணும். அடுத்துட்டு இந்த வாழைத்தண்டையும் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அப்போமே கொஞ்சோள உப்பு போட்டு வேக வைங்க. அப்படின்னா தான் அந்த வாழைத்தண்டில் உப்பு இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு வாழைத்தண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சோள மஞ்சள் தூள், கொஞ்சோள உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 ஸ்பூன் வத்தல் பொடி, அதுக்கடுத்து நம்ம வேக வச்சுருக்க கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த பொரியலுக்கு தேங்காய் போடணும். அதுக்கு எப்படின்னா தேங்காய், வெங்காயம், சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சு இதே மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு தண்ணி வற்றின பிறகு கொஞ்சம் நீர் பதம் இருக்கும். அந்த வாழைத்தண்டில் நீர் வற்றணும். அது வரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நீர் வற்றின பிறகு இந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டு எடுத்தோன்னா நல்லா பூ போல் வாழைத்தண்டு பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.